எவ்வளோ ட்ரூவா லவ் பண்ணா, லவ் ஃபெயிலியர் ஆகும். அதனால கெரியரும் போயிடும்னு சொல்லிட்டு, இவர் சொன்ன ஸ்டோரியில தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெல்கம் டு உன் கதை என் குரல். நான் உங்கள் யுவா. நீங்க சொன்ன கதை என் குரல் வழியா படிக்கட்டுமா? என்னோடையது 11 இயர்ஸ் லவ். ஒன் சைடா 4 இயர்ஸ், டபுள் சைடா 7 இயர்ஸ் பண்ணோம். ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப அழகான காதல். எனக்கு மட்டும். ஏன் எனக்கு மட்டும்னு சொல்றேன்னு, என் கதைய கேட்குற உங்களுக்கே புரியும். என் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த பொண்ணு வேண்டாம், வேற பையன்கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்ற எதையுமே நான் நம்பல. அவள மட்டும் நம்புனேன். அப்போ நாங்க 10த் படிச்சுட்டு இருந்தோம். அப்ப அவ என்கிட்ட வந்து, "எங்க அப்பாவுக்கு உன்ன புடிக்கல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு சண்டை போட்டா. அதெல்லாம் ஃப்யூச்சர்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அவ வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் போனா. என்ட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டா. சுத்தமா அவாய்டும் பண்ணிட்டா. நானும் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணும்போது, அவளே திரும்ப வந்து கன்டின்யூ பண்ணலாமான்னு கேட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நானும் ஹேப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். லைஃப்பும் நல்லா போச்சு. நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணோம். நல்லா ஊர் சுத்தணும். எங்க போனாலும் கார்ல தான். லேக்ஸ் கணக்குல செலவு பண்ணியிருப்பேன் அவளுக்கு. அவளுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி குடுத்து, அவள ரொம்ப ஹேப்பியா தான் வச்சுக்கிட்டேன். ஒரு மாரி லைஃப் நல்லா ஹேப்பியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா, அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும். ஒரு நாள் நானும் அவளும் காலேஜ் போயிட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தோம். ஒரு பையன் வந்து ஆப்போசிட்ல உட்காந்தான். பக்கத்துல பார்த்தா, அவ பயந்துட்டு ஒரு மாரி பதட்டமா உட்காந்துட்டு இருந்தா. "என்னம்மா ஆச்சுன்னு?" கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்டின்ட்டு பயந்துட்டே தான் பேசினா. அந்த பையன் அவள பார்த்து, "உனக்கு உடம்பு கூசலையா? இன்னும் எத்தன பேர தான் ஏமாத்துவன்னு?" கேட்டான். நான் டென்ஷன் ஆயிட்டு அந்த பையன அடிக்க எழுந்தேன். ஆனா, அவன் என் கைய புடிச்சு, "உட்காரு சண்டையெல்லாம் வேண்டாம்" அப்டின்னு சொன்னான். "யார் நீ? எதுக்கு இப்டி தப்பா பேசிட்டு இருக்க?" அப்டின்னு கேட்டேன். அதுக்கு அவன், "ப்ரோ நான் உங்ககிட்ட பேச வரல. அவகிட்ட பேசணும்னு" சொன்னான். அதுக்கு இவளும், "நான் வேணா போயிட்டு தனியா பேசிட்டு வருவான்னு" என்கிட்டயே கேட்டா. அதுக்கப்புறம் அந்த பையனே சொல்றான், "உங்கள லவ் பண்றேன்ட்டு எனக்கு 3 டேஸ் முன்னாடி தான் ப்ரோ பிரேக்கப் பண்ணிட்டு போனான் என்ன" அப்டின்ட்டு. நான் ஷாக் ஆயிட்டு, "டேய் நாங்க ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்றோம். நீ 3 டேஸ்க்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்ற" அப்டின்னு கேட்டேன். என்ன போல அந்த பையனுமே ஷாக். அப்புறம் பல சண்டைக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்ட்டு. அவ அழுதா, "ஏமாத்திட்டேன் உன்ன. இனிமேட்டு ஏமாத்த மாட்டேன். உண்மையா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அத நம்பிட்டேன். என்ன பண்றது? விட்டு போக முடியல. உண்மையா லவ் பண்ணிட்டேனே! அதனால மன்னிச்சுட்டேன். நான் ஒரு வாலிபால் பிளேயர். எனக்கு மேட்ச் தான் எல்லாமே. என் கூட சண்டை போட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்ட்டா. அவ முக்கியமா இல்ல கரியர் முக்கியமான்னு பார்க்கும்போது, எனக்கு அவ தான் கண்ணு முன்னாடி வந்து நின்னா. என் கரியரையே அவளுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். அதுதான் நான் என் லைஃப்ல பண்ண மிகப்பெரிய தப்பு போல. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. நாங்க காலேஜ் முடிச்சுட்டு வேற வேற கம்பெனில ஒர்க் ஜாயின் பண்ணோம். 6 மந்த் ரொம்ப நல்லாவே போச்சு. சடனா ஒரு நாள் கால் பண்ணி பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னா. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப அழுகை வந்தது. அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டே அவள தேடி போனேன். சென்னை சென்ட்ரல்ல தான் இருந்தா. அவகிட்ட அழுதுட்டு, "ஏம்மா என்ன வேணான்னு சொல்ற? நான் பண்றது ஏதாச்சும் பிடிக்கலையா? உனக்காக தானே என்னுடைய கெரியர் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணேன். எதுவா இருந்தாலும் மாத்திக்கிறேன்னு" சொல்லிட்டு கெஞ்சினேன். சென்ட்ரல்ல அத்தன பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவளுக்காக அவ வேணுன்றதுக்காக நான் கால்ல விழுந்து கெஞ்சினேன். "பிடிக்கல. சரி ஓகே. நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரீசன் மட்டுமாச்சும் சொல்லிட்டு போம்மான்னு" சொல்றேன். அவகிட்ட எந்த ஒரு ரீசனுமே இல்ல. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணான்னு மட்டும் தான்" சொன்னா. சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ட்ரெயின் ஏறி போயிட்டா. நெறைய வாட்டி அவள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா என்னுடைய ஒரு கால கூட அவ அட்டெண்ட் பண்ணி பேசவே இல்ல. திரும்பவும் அவள நேர்ல பார்த்து, கால்ல விழுந்து கெஞ்சினேன் விட்டு போகாதன்னு சொல்லி. அதுக்குமே அவ ரெஸ்பான்ஸ் பண்ணல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வந்தது. அவங்க ஒர்க் பண்ற பிளேஸ்லயே யார் கூடயோ கமிட் ஆயிட்டாங்க. அதனால தான் என்ன வந்து ரீசனே இல்லாம பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ அங்க ஹேப்பியா தான் இருந்தா. நான் தான் இங்க அவ நெனப்புலயே வீட்டுக்கு போகாம, சாப்பிடாம, ரோட்ல, பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்து இருந்திருக்கேன். அடிக்கடி எனக்கு தோணும், உண்மையா லவ் பண்ணது தப்பா அப்டின்ட்டு. ஏன்னா, அதனால தானே என் கெரியரும் போச்சு. அவளும் என்னை விட்டு போனா. பரவால்ல. நான் அவள உண்மையா தானே லவ் பண்ணேன். அதுவே போதும் எனக்கு. அவளுக்கு இப்போ மேரேஜும் ஆயிடுச்சு. அவ ஹேப்பியா இருந்துட்டு போட்டுமே! நானும் இங்க ஹேப்பியா இருக்கேன். அண்ட் என் கரியர ரீஸ்டார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்லா வருவேன்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிளைண்டா யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் உங்க கெரியர யாருக்காகவும், எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லைஃப்ப ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்டோரி எனக்கு டிஎம்ல ஒரு பிரதர் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க நேமையும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நேம் மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்கேன். அவருக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்க லைஃப்ல நடந்த கதை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண நெனச்சீங்கன்னா, உன் கதை என் குரல் இன்பாக்ஸ் காத்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் யாருடைய ஸ்டோரின்னு பார்க்கலாமே!